3 சிஎம் கிட்டயும் நான் அட்வான்டேஜ் எடுக்கல. ஆகையினால 3 சிஎம் என்கிட்ட ஒரு நல்லபடியா இருந்தாங்க. மேடம் ஜெயலலிதா மெமரி பவர்ல பயங்கரமா இருக்கும். மெமரி பவர், டெசிஷன் பவர், குயிக் திங்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு புத்தகங்கள்லாம் நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஃப்ளைட்டு ஹைதராபாத் வழியா தான் டெல்லிக்கு போகும். ஹைதராபாத்ல 30-40 மினிட்ஸ் நிற்கும். அந்த நிற்கும்போது கூட இங்கே ஏறினவுடனே சொல்லிவிடுவாங்க, வேற ஒன்றும் சர்வீஸ் வேணுமா ஹோஸ்டர்ஸ் கேட்பாங்க, ஒன்று வேணான்ருவாங்க. ஒரு புத்தகத்தை எடுத்தாங்கன்னா அது பாட்டுக்கு அவ்வளோதான். நான் வந்து பின்னாடி சீட்டில் இருப்பேன், பின்னாடி சைடு சீட் அந்த பக்கம் இருப்பேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 சீட்டும் அவங்களுக்கு பிளாக் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ கான்சன்ட்ரேஷன், அவ்வளோ மெமரி. ரொம்ப என்கிட்ட என்னை பொறுத்தளவு எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் அந்த ஆர்கனைசேஷனை ஒழுங்காக பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எஸ்டிஎஃப் நான் போனது கூட சப்போர்ட். சில டைமில் அவங்க சொல்லாமல் கூட போயிருக்கேன். அப்படி இருந்தால் கூட அவங்க ஒரு தடவை கூட அதை என்னோடய ஆர்வத்தை வந்து அவங்க தவறாக ஒரு தடவை கூட எண்ணதில்லை. கலைஞர் பொறுத்தவரை அவர் வந்து அதை ரொம்ப சில இதெல்லாம் பிளண்ட்டாக சொல்லிடுவார். அது மாதிரி உங்கள் நான் கூப்பிடலான் இருந்தால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னார். இன்னொரு முறை என்னுடைய தகப்பனாரும் அவரும் நண்பர்களாக இருந்தார்கள் என்ற தகவல் எனக்கு தெரியும். ஆனால் நான் அவர்கிட்ட நான் கேட்டதில்லை, சொன்னதில்லை. எங்கள் ஃபாதர் பேர் கிருஷ்ணன் நாயர். அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் குளத்தில் இருக்கும்போது இவர் குளத்தில் 1957 கண்டெஸ்ட் பண்ணதாக எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அப்போ இவரை வந்து எதிர்கட்சி ஆட்கள் ரொம்ப டாமினண்டான குரூப்பு கேஸ்டெல்லாம் வந்து இவர் ரொம்ப பயங்கரமாக பேசி வந்துட்டு இருக்காரு. என்னன்னா இவரை அட்டாக் பண்ணுறது கூட இருந்துச்சு. கடைசியில் இவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அந்த காலத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஜீப் கீப்பெல்லாம் கிடையாது. அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வரார். மீட்டிங் வந்தபோது அவர் ஒரு அட்டாக்லேருந்து இவர் காப்பாற்றணும்னு சொல்லி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வெற்றி இதுக்கு வரும்போது இவர் தான் கிருஷ்ணர் ரொம்ப சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. எங்கள் ஃபாதர் வந்து ஒதுங்கி நிற்கிறார். என்ன பயப்படுறீங்களா, ஃபோட்டோ எடுத்துருவான்னு சொல்லி கிண்டல் பண்ணதாக எங்கள் ஃபாதர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் இது. நான் அது வெளியே இப்போ தான் சொல்கிறேன். மற்றபடி பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. என்னுடைய தகப்பனார் இவர் தான் என்று நான் ஏடிஜியாக இருக்கும் பொழுதோ இல்லை ஏற்கனவே வந்த போதோ நான் சொல்லவில்லை. அவர் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு அவரும் என்றால் இது கேட்காம எங்கள் தகப்பனார் தவறுன உடனே வேலூரில் டிராவலர்ஸ் பங்களாவில் அந்த சர்க்கிட் ஹவுஸ் இருக்கும்போது அவர் பின்னாடி அந்த டெம்போ டிராவலர் அந்த பெரிய வண்டியில் உட்காந்துருக்காரு. நான் முன்னாடி நிற்கிறேன். என்னை கூப்பிட்றாரு. மிஸ் துரைமுருகன் மற்ற மந்திரிகள் இருந்தாங்க. நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. அதாவது எந்த தகவல் சொல்கிறது, நான் அவருடைய மகன் என்ற தகவலா இல்லை தவறி விட்டார், ரெண்டையுமே தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு தடவை ஃப்ரீயாகவே கேட்டார். அப்போது சொன்னார், அதிகமாக பேசலை, சொன்னார் பழைய நட்பு அப்படின்னு சொன்னார். எங்கள் மாதிரி வந்து அதை பற்றி அவர்கிட்ட போய் அட்வான்டேஜ் எடுத்தும் இல்லை, கேட்டதும் இல்லை. நானும் அந்த மாதிரி இந்த 3 சிஎம் கிட்டேயும் நான் அட்வான்டேஜ் எடுக்கலை. ஆகையினால 3 சிஎம் என்கிட்ட ஒரு நல்லபடியாக இருந்தாங்க. இதில் எந்த விதமான பொலிட்டிக்கலோ எந்த விதமான இதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. நல்லபடியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு இட் வாஸ் வெரி ஹாப்பி.